குழந்தைங்கள்ட்ட இந்த 3 வித பழக்கங்களை நீங்கள் சிறு வயதிலேருந்து நீங்கள் கட்டுப்படுத்தலை அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க எந்த காலத்துலேருந்து நீங்கள் திருத்த முடியாது. இது உண்மை. ஏன்னா நிறைய அனுபவ ரீதியாக நான் சொல்ல வரேன். நான் அதில் முதல் விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு, இந்த உணவு பழக்கங்களை நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட்டு தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த டேஸ்ட்டை பேஸ் பண்ணியே கொடுக்குறீங்க. ரொம்ப அவனுக்கு இந்த ஜங்க் ஃபுட்டில் தான் ரொம்ப டேஸ்ட் இருக்கும், அந்த ஸ்வீட் ரொம்ப அதிகமாக பிடிக்கும், இந்த மாதிரி ஆயில் ஐட்டங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாகவே கொடுத்துட்டே இருக்கீங்க. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகி அதை தவிர விட நல்ல சத்தான உணவுகள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ அதை திரும்ப போடுறதுக்கு ரீசன் இதுதான். நிறைய குழந்தைகள் அப்படி தான். என் குழந்தைங்க நான் வந்து மதியம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுவேன், ஒன்று கூட சாப்பிட மாட்டேங்கிறான், அப்படியே கொண்டு வரான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஜங்க் ஃபுட்டை நம்ம மதிய சாப்பாடில் கொடுத்து விட முடியாது. அதே இடத்துல ஜங்க் ஃபுட் ரொம்ப கெடுதி. சில குழந்தைங்க வந்து விருப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டு 3 நேரம் நூடுல்ஸ் கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸும் இருக்காங்க. அது அதை விட ரொம்ப டேஞ்சர். சிறு வயதிலே கல்லீரல் பாதிப்புலாம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு ரொம்ப இந்த மாதிரியான டேஸ்ட் அதிகமாக உள்ளதை நீங்கள் நினைக்காதீங்க. அதில் ஏதாவது நியூட்ரிஷன் இருக்கான்னு யோசிங்க. எது கொடுத்தாலுமே சரி, இப்போ ஒரு கேக் கொடுக்குறீங்கன்னா அதில் நியூட்ரிஷன் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா அந்த கேக்கை ஒதுக்குங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. என்ன கலந்துருக்குன்னு யோசித்து கொடுக்குறதா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதில் வந்து டேஸ்ட் மட்டும் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் குழந்தைங்களுடைய பிடிவாதத்துக்கு ரொம்ப உறுதுணையாக போயிடும். அதுக்கப்புறம் அந்த மற்ற ஆரோக்கியமான உணவுகளை விட்டுருவாங்க. ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு. இதைத்தான் நம்ம நிறையா பேச வேண்டியிருக்கு. இன்றைக்கி நிறையா பேரண்ட்ஸ் வந்து என் பையன் வந்து ஒரு மணி நேரம் பார்க்குறான், 2 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் இன்றைக்கி நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறாங்க. 6வது படிக்கிற பையன், 7வது படிக்கிற இப்படி ஒரு கொஞ்ச நாள் வந்து அந்த மொபைலுக்கு அடிக்ட் ஆன பசங்க எனக்கு ஸ்கூலே வேணாம், நான் வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகாமல் சில குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரும் பிரச்சனையாக இருக்குது. பொழுதுபோக்கு உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சினிமா, டிவி, மொபைல் காட்டலாம் தயவு செஞ்சு காட்டாமல் இருக்கிறதே நல்லது. அது பொழுதுபோக்கே கிடையாது. உங்கள் குழந்தைகளுடைய மனதை வந்து ரொம்ப அழிச்சக்கூடிய விஷயம். ஒரு சிந்திக்க விடாது, எதுவுமே பண்ண விடாது. ஃப்யூச்சரை பற்றியான எந்த சிந்தனைகளும் வராது. தவறான பழக்கங்களை கொண்டு போய் விட்டுரும். தயவு செஞ்சு சினிமாவை பற்றி உங்கள் குழந்தைங்க பேசுகிறான்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. நீங்களும் அந்த குழந்தையோடு சேர்ந்து சினிமாவை பற்றி பேசாதீங்க. சினிமாவில் எந்த சிந்திக்கும் திறனையும் கிடையாது. குழந்தைங்களுக்கு அது பொழுதுபோக்கும் கிடையாது. ஒரு 30-40 வயசுக்கு மேலே வேணால் அவங்களுக்கு அந்த ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஒரு சிந்திக்கும் திறன் இருக்கும். இதில் தப்பு இருக்குது, இது சரி இருக்குன்னு. அந்த குழந்தைங்களுக்கு எந்த சிந்திக்கும் திறனும் இருக்காது. இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க தவறான வழிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்கன்னா சில குழந்தைகள் ஆபாச வலைத்தளங்களுக்கும் போயிடுறாங்க. அந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்குது. ஆபாச வலைத்தளங்கள் போனவங்களும் நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் திருத்தலாம் முடியாது. ரொம்ப கஷ்டம். புரியாத வயசில் போய் அவங்க அதை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் தோணும் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் எந்த விதத்துலையும் அவங்கள மனதிலேருந்து அழிக்க முடியாது. அந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்குது. அதனால தான் நான் திரும்ப இதை நான் சொல்கிறேன். 3வது விஷயம் அவங்களோட கோபம், பிடிவாதம். நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் ரொம்ப செல்லமாக வளர்க்குறீங்க, குழந்தைங்க அழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எல்லாமே சரி தான். ஆனால் கொஞ்சம் சின்ன தோல்விகளை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பிடிவாதத்தன்மைங்கிறது குறையும். இதுலேயும் ஒரு பக்குவம் வரும். கோபமும் வந்து நம்ம குழந்தைங்க அழுதுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம உடனே நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய பிடிவாத குணம் அதிகமாகிக்கிட்டே தான் போகும். நிறைய விஷயம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பொருளாக வாங்கி கொடுக்குறத விட நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு நிறையா அவங்களை ஊக்கப்படுத்து. நிறையா விளையாட்டுலேருந்து ஏகப்பட்ட கலைகள்லேருந்து ஏதாவது கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை ஊக்கப்படுத்துங்க. எல்லா விதத்துலேயும் உடனே நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்களுடைய பிடிவாதம் உச்சபட்சத்துக்கு போயிடும். இன்றைக்கி வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எனக்கு பைக் வாங்கியே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்க போகக்கூடிய சில ஸ்டூடெண்ட் கூட இருக்காங்க. காரணம் அவங்க அந்த தோல்வியில் தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சின்ன வயசுலேருந்து நம்ம தோல்வியிலே கொடுக்குறதே கிடையாது. சின்னதாக அழுதுருச்சுன்னா அவ்வளோதான். இவ்வளோ நைட்டானாலும் அதை போய் வாங்கி கொடுத்துட்டு தான் நம்ம மறுவேளை பார்க்குறோம். அதனால தான் அந்த குழந்தைங்களுடைய பிடிவாதம் ரொம்ப உச்சபட்சத்துக்கு போயிடுது. தோல்வியிலே தாங்க முடியாமல் நிறையா குழந்தைகள் என்னென்னமோ தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. இன்றைக்கி பைக் வாங்கி கொடுக்க சொல்லி அடம்பிடிக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா வந்து என்ன ஏழ்மையாக இருந்தாலும் சரி, தினக்கூலியாக இருந்தால் கூட எனக்கு நீ பைக் வாங்கி கொடு, எதாவது விற்று வாங்கி கொடு, வீட்டை விற்று வாங்கி கொடு, இல்லை நான் எங்கேயாவது திருடி கூட நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சில பேர் பண்ணக்கூடிய வேலைகளும் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து நிறைய பேர் குழந்தைகள் மாறிட்டாங்க. அதுலேருந்துலாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நிறையா இந்த 3 விஷயங்களையும் கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து நிறையா பழக்கப்படுத்தணும்.